ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சாட்சியை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். லுதியானாவிலே டேபர்நேக்கிள் ஆஃப் கிரேஸ் என்ற ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெயர் பால் தமிழரசன். லுதியானாவிலே கடந்த 24 ஆண்டுகளாக இயேசுவின் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஊழியத்தை நானும் என் குடும்பத்தாரும் செய்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் என்னை 1992 ஆண்டு ஒரு சிறிய லெக்கமநாயக்கன்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துகிற ஒரு போதகர் மூலமாக தொட்டார். அதன் பிறகு PT கிறிஸ்டோபர் என்ற ஒரு 100 கிராம சுவிச ஊழியர் எனக்கு டிராஸ் கொடுத்து இயேசுவை குறித்து அறிவித்தார்கள். அந்த சிறு வயதில் கிராமத்தில் எனக்கு இயேசுவை பற்றி ஒன்றும் தெரியாத நாட்களில் அறிவித்த அந்த புண்ணியவான்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அவர்கள் மூலமாக இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக நிற்கிறேன். ஆண்டவர் என்னுடைய குடும்பத்திலிருந்து என்னை வேறு பிரித்தார். என்னுடைய தகப்பனார் இலங்கையிலிருந்து அவர் பெரிய ஜுவல்லரி ஷாப் கண்டியிலே வைத்திருந்தார். அங்கே 1970 ஆண்டு யுத்தம் நடந்த பொழுது அவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் இந்தியாவிற்கு அகதிகளாக ஓடி வந்தார்கள். இந்தியாவிலே நாமக்கல் மாவட்டத்தில் இறைக்காம்பாளையம் என்ற கிராமத்தில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி தன்னுடைய சொந்த பந்த அத்தனை பேருக்கும் பிரித்து கொடுத்து விட்டு எங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கரா மாத்திரம் வைத்து விட்டு அவர் நான் 5வது வகுப்பு படிக்கும் பொழுது இறந்து போய்விட்டார். என்னுடைய சிறிய வீடு அந்த 1/2 ஏக்கரா நிலம், அதை நாங்கள் அப்படியாக விட்டுவிட்டு நாங்கள் பட்டணத்திற்கு நாமக்கலுக்கு வந்தோம். அங்கே இயேசுவை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே நான் சிட் பாப்டிஸ்ட் என்ற ஒரு சபையை தேடி போனேன். அங்கே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன். அங்கே ஆண்டவரிடத்தில் பேசினார், யார் எனக்காக போவார் என்று. ஆண்டவரிடத்தில் சொன்னேன், நான் போகிறேன் ஆண்டவரே. அந்த ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்னோடு கூட பேசிய அந்த நாட்களை இன்றைக்கு என்னால் மறக்க முடியாது. அன்றைக்கு எனக்கு பைபிள் தெரியாது, இயேசு என்றால் யார் என்று தெரியாது. ஆனால் வசனம் என் ஆன்மாவை தொட்டது. அன்றைக்கு அந்த பாஸ்டர் இடத்துல கேட்டேன், ஐயா எனக்கு ஒரு பைபிள் தாருங்கள், நான் இந்த வசனத்தை படிக்க விரும்புகிறேன். அவர் எனக்கு வேதாகமத்தை கொடுத்தார். வேதத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். லேந்தர் லைட்டில் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். லேந்தர் லைட்டில் ஒவ்வொரு நாளும் சங்கீத புஸ்தகத்தை நீதிமொழியும் ஒவ்வொரு நாளும் வாசிக்க ஆரம்பித்தேன். என் அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வசனத்தை வாசிக்க ஆண்டவரை மாற்ற ஆரம்பித்தார். எல்லா தீய பழக்கங்களும் விடுதலை கிடைத்தது. என்னுடைய சகோதரிமார்களுக்கு திருமணம் நடந்தது. நான் இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் கிடைத்தது. அங்கே என்னுடைய வகுப்பறை நண்பன் எனக்கு தெல்ல தெளிவாக வேதத்தை கற்றுக் கொடுத்தான். நான் அங்கே ஒரு லிட்ரசி மிஷன் சர்ச் என்ற பாலக்கோடு தருமபுரி மாவட்டத்தில் சபையில் சென்றேன். 1994 ஆண்டு இயேசுவுக்காக என்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்து இயேசுவை நான் ஆராதிக்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி முழுக்கி ஞானஸ்நானம் பெற்றேன். பின்பதாக அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தின் நாமக்கல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் சேர்ந்து அங்கே 3 ஆண்டுகள் இன்ஜினியர் வேலையை விட்டுவிட்டு இயேசுவுக்காக அர்ப்பணித்தேன். பிரியமானவர்களே, 97ஆம் ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரை நான் வேதாகம கல்லூரி மதுரை தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் வேதாகம கல்லூரியில் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி படித்து முடித்து அந்த நாட்கள் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நீ வட இந்தியாவில் ஊழியம் செய்ய வேண்டும், சாது சுந்தர் சிங் பிறந்த ஊரிலே சென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று பேசினார். அப்பொழுது நான் அவருடைய பயோகிராஃபியை வாசித்த பொழுது என்னை முழுமையாக மிஷனரி ஊழியத்திற்கு அர்ப்பணித்தேன். ஆண்டவருக்காக இன்றைக்கு பஞ்சாப் மாநிலத்தில் 24 ஆண்டுகள் நானும் என் வீட்டாரும் என் மனைவி என் 2 பிள்ளைகளும் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு மகிமைக்காக நான் சொல்லுகிறேன். இந்த குடும்பத்திலே தினமும் காலையிலே கோயில் என்று எனக்கு பிரசாதத்தை தான் காலை ஆகாரமாக கொடுத்த என்னுடைய தாயார் இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் மிகுந்த ஆஸ்துமா வியாதியிலிருந்து இயேசுவினால் காப்பாற்றப்பட்டவர்கள், தெய்வீக சுகம் பெற்றார்கள். அவர்கள் இயேசுவுக்கு முன்பாக எடுத்த கரத்தை இனி எந்த தெய்வத்துக்கு முன்பாக எடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்களுடைய வைராக்கியத்தை பார்த்த ஊரார்கள் அநேக கவுண்டமார் இன்றைக்கும் நாமக்கல் சபையில் இணைந்திருக்கிறார்கள். என்னுடைய சித்தி வீட்டார் யாவரும் இயேசுவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்றைக்கு ஒருவனாகிய என்னை ஆண்டவர் பிடித்தார். இன்றைக்கு 50க்கும் மேற்பட்டவர்கள் என்னுடைய குடும்பத்தில் இயேசுவுக்கு சொந்தமாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் வட இந்தியாவில் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய மகள் லாயருக்கு படித்துக் கொண்டிருக்கிறார். எல்லோரும் குடும்பமாக ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அன்றைக்கு வறுமையில் ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட கஷ்டப்பட்ட என்னை இன்னைக்கு அநேக போதகர்களுக்கு ஒவ்வொரு மாதம் தோறும் 100கணக்கான போதகர் குடும்பத்துக்கு ஆகாரம் அளிக்கவும் அவர்களுக்கு உண்ண உணவு உடையெல்லாம் தரவும் அநேக கிராமங்களில் ஊழியத்தை ஆரம்பித்து 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வட இந்தியாவில் எங்களால்
அனுப்பப்பட்ட ஊழியர்கள் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் 10க்கும் மேற்பட்ட வாலிபர்களை தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் நாங்கள் ஊழியத்திற்கு என்று தெரிந்து கொண்டு அனுப்பி கொண்டிருக்கிறோம். இந்த மிஷனரி மூமெண்ட்டுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களா? நீங்கள் கொடுப்பீர்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்கு அனுப்புவீர்களா? பணம் தேவையில்லை ஊழியத்திற்கு வருவதற்கு, திறமை தேவையில்லை ஊழியத்திற்கு வருவதற்கு, உன்னுடைய அடிப்படை தகுதிகள் தேவையில்லை. தேவனை நோக்கிப்பார். அவர் கொடுக்கிற கிருபையை பெற்றுக்கொள், அழைப்பை உறுதிப்படுத்திக்கொள். எங்களோடு கூட வந்து இணைந்து ஊழியத்தை நிறைவேற்று. கர்த்தர் உன்னை அவருடைய காருண்யம் பெரியவனாக்கும். இந்த வேத வசனம் உனக்காக, இதை கேட்கின்ற உங்களுக்காக. இந்த நாட்களிலே அநேக டீச்சர் இருக்கிறார்கள், அநேக என்ஜினியர் இருக்கிறார்கள், டாக்டர் இருக்கிறார்கள், ஐடி வேலையாட்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய முழுநேரமாக தங்களை அர்ப்பணிக்கிற ஊழியர்கள் இல்லை. சேவை பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அறுவடை அதிகமாக இருக்கிறது, கடைசி நாட்களாக இருக்கிறது, அறுப்பதற்கு எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எஜமானிடத்தில் நான் கேட்கிறேன், உங்களிடத்திலும் கேட்கிறேன், வருவீர்களா? வட இந்திய ஊழியத்தில் என்னோடு கூட இணைவீர்களா? இன்னும் 100 கிராமத்தை நாம் இணைந்து சந்திப்போமே. உங்களுடைய பங்கு என்ன? என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உனக்காக ஜெபிக்கின்றேன். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேளும். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறு பகுதியாவது இந்த வட இந்தியாவில் வந்து செலவழிக்க, அவர்கள் இந்த தேசத்தில் கால் வைக்கும் பொழுது இந்த தேசம் ரட்சிக்கப்பட நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கின்றவர்கள் தங்களால் இயன்ற பங்கை இந்த வட இந்திய ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்க, கொடுக்க, அநேக சபைகளை கட்ட, ஊழியர்களை தாங்க அவர்களோடு கூட பேசுமையா. மனக்கண்களை திறந்தருளும் தேவனே, உம்முடைய வருகை நாங்கள் துரிதப்படுத்த எங்களால் இயன்ற மட்டும் தொண்டு செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய பெயர் பிஷப் பால் தமிழரசன், மிஷனரி பால் தமிழரசன். நீங்கள் எப்பொழுதும் என்னோடு கூட பேசலாம். என்னுடைய நம்பரை எழுதி கொள்ளுங்கள். 98 15 12 14 30 9815121430. எப்பொழுதும் என்னோட தொடர்புகள் இருங்கள்.